ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரூர் விஷயத்தை வச்சு இந்த 41 உயிர் போனதை வச்சு விஜய் வந்து கிளின்னு கிளிக்கிறாங்க. தற்கூரி கட்சிங்கிறாங்க. தற்கூரி கட்சி இல்லாமல் நல்ல கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த 41 உடலையும் அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உடல் உறுப்புகள்லாம் என்ன பண்ணாங்க, என்ன அவங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து எவ்வளோ பாவமான காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்க நம்மளும் மனுஷங்க தான், இறந்து போனவங்களும் மனுஷங்க தான். அவங்களுடைய ஆத்மாலாம் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க யாரையுமே சும்மாவே விடாது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அவங்களுடைய அந்த கிட்னி லிவரு எல்லாமே உயிரோடு தான். ஏன் கண்ணும் கொண்டு உயிரோடு தான் இருந்திருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் எல்லாமே வெட்டி எடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கடவுளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் இந்த கட்சிக்கெல்லாம் வந்துட்டு இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி பொதுமக்களை வந்து சாவடிச்சிடாதீங்க, சரியா? இன்னமும் வந்து பொதுமக்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறது எவ்வளவோ நடக்குது. அதெல்லாம் வந்து தப்புங்கிறத எல்லாருமே உணரணும், ஆளுங்கட்சிக்காரங்களும் உணரணும். ஏன்னா பொதுமக்களை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. அது உங்களுக்குள்ளே ஒருத்தவங்க கட்சியில் வர்றாங்க வரலைங்கிறது அது அப்பால்பட்டது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வர்றதுக்கு முன்னாடியே பொதுமக்கள் உயிரை எடுக்கிறன்றது எவ்வளோ பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள்.